அனைவருக்கும் வணக்கம். இது கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். ஓவியம் சுலபமாக வரைவது எப்படி என்பதை பற்றி சொல்லித்தரும் ஒரு யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ட்ராயிங் வரைகிறதுக்கு பேசிக்காக ஒரு 6 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 6 விஷயம் ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியம். அந்த 6 விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். நம்பர் 1, இப்போ ஒரு படம் வரைய போகிறோன்னு வச்சிங்களா, அந்த படத்தை பார்த்த உடனே ஐயோ இது என்னால் வரைய முடியாது, இதை பார்த்தாலே பயமாக இருக்குது, நான் இதை எப்படி வரைய போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் நமக்கு வரக்கூடாது. ஒரு பய உணர்வே வரக்கூடாது. அந்த படத்தை பார்த்த உடனே இந்த படமா என்னால் பண்ண முடியும், நான் பண்ணுவேன், இதில் என்ன லைன்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் என்ன இருக்குது, பேசிக் ஷேப்ஸ் என்ன இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் நம்பர் 1. திங்க் பாசிட்டிவ்லி. நம்ம நம்மளால் முடியுன்ற நினைக்கணும். அதுதான் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளால் படம் வரைய முடியும். நம்பர் 1, திங்க் பாசிட்டிவ்லி. நம்பர் 2, பேப்பர்ஸ். நம்ம ட்ராயிங் வரைகிறதுக்கு ஒரு ப்ராப்பரான பேப்பர்ஸ் இருக்கணும். இப்போ ட்ராயிங் வரைகிறதுக்கு பென்சில், கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு விதமான பேப்பர்ஸ் இருக்குது. பெயிண்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் பிளாக் பென்சில், கலர் பென்சில், அப்புறம் ஆயில் பேஸ்டல், அப்புறம் போஸ்டர் கலர், வாட்டர் கலர், ஃபேப்ரிக் பெயிண்ட், அக்ரிலிக் கலர், ஆயில் கலர், இந்த மாதிரி நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதுக்கான பேப்பர்ஸ் நமக்கு தெரியணும். அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்பர் 3, பென்சில். இந்த ப்ராப்பரான பென்சில் நமக்கு தேவை. இந்த பென்சிலோட டிப் எப்படி இருக்கணும், வரையக்குள்ளே எப்படி இருக்கணும், ஷேடிங் கொடுக்குள்ளே எப்படி இருக்கணுன்றத கூட நான் உங்களுக்கு பேசிக் மெட்டீரியல்னு போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதை மாதிரி ப்ராப்பரான பென்சில் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பென்சில் நம்பர் 3. 4th பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட். இந்த ஹேண்ட் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் வச்சு சில படங்கள் இப்படி ஃபிங்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி, விரல் மட்டும் யூஸ் பண்ணி செய்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்ட்டு, மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி செய்வோம். 3rd பார்த்திங்கன்னா இந்த கை முழுஷம் இப்படி படம் பெருசாக போடுறது, இப்படி பண்ணுறது, அதுக்கெலாம் இந்த கை முழுஷாக யூஸ் பண்ணுவோம். இந்த முழங்கைன்னு சொல்லுவாங்க. அதனால் கை ஹேண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். 4வது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பரான லைட்டிங், அட்மாஸ்பியர், நம்ம சிட்டிங் பொசிஷன், ஹாப்பி மூடு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அது தேவைப்படும். இது எல்லாமே இருந்து 6வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படம் வரையத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா படத்தையுமே ப்ராக்டிஸ். நான் ட்ராயிங் எக்ஸசைஸ், லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ், பேசிக் லைன்ஸ் ஷேப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இது எல்லாம் தெரிஞ்சும் இந்த 6வது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் படம் நல்லா வரைய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.